Hi, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து புக் ரிவ்யூ சாப்டர் 1 சாப்டர் 2 இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எல்லாமே நான் முன்னாடி போட்டிருப்பேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணி பாருங்க. ஒரு கண்டினியூஷனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்க முடியாது, ஒன்றும் புரியாது. அதே மாதிரி இப்போ வந்து சாப்டர் 3 பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஜென்ரேட் யுவர் ஐடியாஸ். இப்போ வந்து பிஸ்னஸ் ஐடியாஸை வந்து இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டிங்க, அதுக்கு ஐடியா வேணுமே, அந்த ஐடியாவை வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்ல போகிறாப்புல. இப்போது ஆத்தர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, கொஞ்சம் பிட்டு இங்கே வச்சுருக்கேன். இவர் யூஎஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அங்கே இமெயில்ஸில் வந்து இமெயில் எல்லாமே ஃபோனில் வந்து இவர் வந்து ஈஸியாக பார்த்துப்பார். ஸோ அதுக்கு வந்து ஃபோன் ஆப்பில் யூஸ் பண்ணுவார், இமெயில் ஆப் ஃபோனில் யூஸ் பண்ணுவார். ஆனால் இந்தியா வந்ததுக்கப்புறம் வந்து அந்த இமெயில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிலேவாக வருது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா புவர் கனெக்ஷன். ஸோ அப்போ என்னென்னா அங்கே வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. லைக் ஏன்னா அங்கே வந்து ஹை ஸ்பீடாக இருக்குது, பட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் புவர் கனெக்டிவிட்டியாக இருக்குது நெட்வொர்க்கில். ஸோ அதே வந்து ஒரு ப்ராப்ளமாக எடுத்து இவர் சால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற பிஸ்னஸை வந்து இல்லை ஐடியாஸை வந்து நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு வரலாம் இன் ஸ்டார்ட் அப் ஃபார்மில். ஸோ அதை இங்கே சொல்லுவார். இப்போ என்னென்னா ஜென்ரேட்டிங் அண்ட் நியூ ஐடியாஸ், அது ஒன்று பிஸ்னஸ் ஐடியாஸ் கொண்டு வரதுக்கு. எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற இதை வந்து ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இல்லை கம்பெனியோ இல்லை ஏதோ எனி ப்ராசஸ் எக்ஸிஸ்டிங் இருக்குது அப்படின்னா அதில் என்ன ட்ராபேக் இருக்குது, என்ன ஃப்ளா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி யூ கேன் ஹேவ் அன் பெட்டர் சொல்யூஷன் வென் கம்பேர்ட் டு எக்ஸிஸ்டிங் ஒன். ஸோ அதுதான் வந்து அது மேபி காம்படிட்டர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இவர் சொல்கிறாரு. இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கெட் ஜென்ரேட் டு ஹேவ் அ ஜென்ரஸ் ஐடியாஸ் அப்படின்னா பிஸ்னஸ் ஐடியாஸ் அப்படிங்கிறது என்னென்னா அவர் நம்ம அல்லது ஃபேமிலி அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க கூட நம்ம க்ளோஸாக இல்லை வந்து ஒரு 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 லைஃப் ஷேர் பண்ணும்போது அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். செகண்ட் திங் வந்து கம்பெனி, நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஜாப்பில் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து பிஸ்னஸ் ஐடியாஸாக கொண்டு வரலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த நெட்வொர்க் இஷ்யூ வந்து சொல்யூஷன் ஆல்ரெடி வந்து வச்சுருக்காங்க, அது வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதையே உங்கள் பர்டிகுலர் ஏரியா, உங்கள் பர்டிகுலர் சிட்டிலேயோ இல்லை வந்து கண்ட்ரிலேயோ நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த சொல்யூஷனை வந்து இங்கே கொண்டு வர ஆல்ரெடி அவங்க சொல்யூஷன் வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி தான் இங்கே கொண்டு வர போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி கம்பெனிஸ் ஃபேஸ் பண்ணுற இது, நான் ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நான் பார்த்ததில்ல சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க நியூ கஸ்டமர் கூட. ஆனால் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்லேருந்து ஃபீட்பேக் வாங்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஃபீட்பேக் வாங்கினா தான் அந்த நம்ம பில்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து மாடிஃபை பண்ணிகிட்டே போக முடியும். ஸோ வந்து அது ஒரு ட்ராபேக்காக நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி இப்போ நியூ ஐடியாஸை நீங்கள் வந்து ஜெனரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யோசிக்க பாயிண்ட் பண்ணி எழுதி வைக்கணும். இப்போ நம்ம பண்ணுற அந்த இதில் வந்து நம்ம ஈவன் நம்ம தாட்ஸை வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ 60,000 தாட்ஸை வந்து நம்ம மைண்டை ஒரு நாளைக்கு ஓடிட்டே இருக்குமா. நம்ம எல்லாத்தையும் எழுதி வைக்க முடியாதுல்ல. அதில் வாவ் அல்லது வந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிறது பிடிச்சது அதை மட்டும் நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து மறக்காது. ஸோ நம்ம வந்து எழுதி வச்சுட்டோம்னா திரும்பி பேக் டு இப்படி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, ஐடியாஸ் எப்பப்பெல்லாம் தோணுதோ ஒரு பாயிண்டில் வந்து குட்டி நோட்லேயோ எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து குட்டி நோட் வாங்கியிருக்கேன். இதில் வந்து எப்படின்னா ஆஃபீஸில் இருக்கும்போது பர்சனல் ஒர்க்கோ இல்லை வந்து என்னென்ன பண்ணணும், வீட்டுக்கு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது ப்ரீ ஆஃபீஸ் ஒர்க், இல்லை ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்தே நம்ம வீட்டில் இருக்கும்போது என்னெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கும் போது டக்குன்னு நான் இங்கே எழுதி வச்சுருவேன். ஸோ அது ரொம்ப இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது வந்து நான் பெரிய பெரிய நோட்டில் எழுதி வச்சேன், ஆனால் அது வந்து எனக்கு சரிப்பட்டு வரல. ஏன்னா இது மல்டிபிள் பேஜஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதனால் இது வந்து ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ டக்குன்னு எடுத்தனா ஓகே இது என்னென்ன டேட் வச்சு எழுதி வைப்பேன். யூஸ்வலாக நான் நோட் பண்ணுவேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் கிறிஸ்மஸ் கிளியராக நான் பாக்கெட் நோட்டாக வாங்கிட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் நோட் பண்ணி வைக்கிறது. முதல்ல ஐடியாஸ் எக்கச்சக்கமாக தோணும் யூடியூபுக்கு, பட் ஆனால் எதுவுமே வந்து மறந்து போயிடும். ஸோ இப்போ அதுவுமே இங்கே வந்து அப்பப்போ எழுதி வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணணும், பர்சனல் ஒர்க்கு, ஃப்ரீலான்சிங் ஒர்க்கு எல்லாமே வந்து இங்கே எழுதி வச்சுக்கிறேன். ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து ரீடிங் எபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நியூ ஐடியாஸ் வரும், இல்லை இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து பிரெயினுக்கு ஃபியூயல் வந்து ரீடிங் அப்படின்னு இவர் ஆத்தர் மென்ஷன் பண்ணுறாப்புல. அதே மாதிரி மீட்டிங் அண்ட் நியூ பீப்புள். ஸோ நீங்கள் வந்து பீப்புளை வந்து மீட் பண்ணும்போது தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு பாயிண்டில் வந்து யூ கேன் ஃபீல் தட் பெட்டர் ஐடியா அல்லது பெட்டர் சொல்யூஷன் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே தான் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து 1 or 2 hours மேலே
நிறைய பேசுவோம். ஆனால் என்ன பேசுவோம்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் சில டைம் பேசும்போது என்னென்னா புது ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும். ஈவன் நேற்று கூட வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா ஜென்ரேட் ஆகி அவன் வந்து போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து புது பீப்புளோ இல்லை எக்ஸிஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பேசும்போது எப்படி சொல்கிறது, ரேண்டமாக பேசாமல் நீங்கள் இந்த நிச்சில் டாப்பிக்லையோ ரிலேட்டபிளாக பேசுனீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் பெட்டர் ஐடியாஸ். ஸோ இதுதான் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி அவர் சொல்கிறாரு. இன்டெப்த்தாக வந்து எக்ஸாம்பிளோட யூஸ்வலாக இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை நான் சொல்கிறவே இல்லை, பட் இதெல்லாம் பண்ணிடுங்க.